தூத்துக்குடியில் செயல்படக்கூடிய ஒரு அம்மா உணவகத்துல மிகப்பெரிய முறைகேடு நடக்குது அப்படின்னு இன்னைக்கு வீடியோவோட பதிவு வந்திருக்கு. அதாவது பக்கத்து சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் அதிபர்கள் எல்லாம் இந்த அம்மா உணவகத்துக்கு போய் ஒரு இட்லி ₹1 அப்படின்னு பல்க்ல வாங்கிட்டு அதை கொண்டு போய் அவங்க ஹோட்டல்ல ஒரு இட்லி ₹10 லாபம் வச்சு விற்கிறாங்க. இதனால அம்மா உணவகத்தை தேடி சாப்பிட வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் திருப்பி அனுப்பக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இந்த திருட்டுல அம்மா உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பொதுமக்கள் அரசிடம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து தவேக அரசு தரப்புல இருந்து அம்மா உணவகங்கள்ல பார்சல் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த அறிவிப்பு உண்மையிலேயே வந்திருக்குதா? அப்படி வந்தா ஜெனுவினா அம்மா உணவகத்துல போய் பார்சல் வாங்கிட்டு போகக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.